Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 10/9/2025. இந்த வீடியோவை நைட் ஒரு 9:15க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2க்கு நம்ம வந்து சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு ஒரு டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். வீடியோ போடும்போதே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, வீடியோவை முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போவே யாரும் அவசரப்பட வேண்டாம். லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது நாட் எட் ரிலீஸ்டு, நாட் எட் அனௌன்ஸ்டு அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? அதன் பிறகு நிறைய அதுக்கான கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் எனக்கு ஓப்பன் ஆகலை, அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஃபேக் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதை வந்து அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக மட்டும் இல்லை, நம்ம சேனலில் ரொம்ப ஜென்யூனான நியூஸ், அது மட்டும் இல்லாமல் 100% உண்மையான தகவல்களை மட்டுமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை, ஃபேக் 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 அப்படின்னு ஒரு கமெண்ட்டு. அதன் பிறகு சாய்ஸ் லாக்கிங் இஸ் நாட் ஒர்க்கிங், சாய்ஸ் லாக் ஓப்பன் ஆகலை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இதில் என்னுடைய தப்பு அப்படிங்கிறது எதுவும் இல்லை. எதனால் அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2க்கு நம்ம சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு அதை வந்து வித்து ஸ்க்ரீன்ஷாட்டோடு நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், வித் டேட்டு டைமோட. அப்போவும் அதில் வந்து அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுதான் அதனுடைய ப்ரூஃபு. 4:32க்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 4:32 வெட்னஸ்டே 10th செப்டம்பர் சாய்ஸ் லாக்டு அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 4:32 வெட்னஸ்டே 10th செப்டம்பர் சாய்ஸ் லாக்கிங் ஸ்டேட்டஸ். இந்த வீடியோவை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் திரும்பவும் போய் பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு அவைலபிள் சர்வீசஸில் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது பிளிங்க் ஆகலை. ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து நம்ம இன்றைக்கி சாய்ஸ் லாக் பண்ணினதுக்கான ப்ரூஃப். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். எதுக்காக அப்படின்னா, இப்போது இதெல்லாமே வந்து நம்ம 10th செப்டம்பர், ஓகேங்களா, 10th செப்டம்பர் 4:30 வெட்னஸ்டே அன்னைக்கு நம்ம சாய்ஸ் லாக் பண்ணதுக்கான ப்ரூஃப் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ அக்ரி டு லாக் மை சாய்ஸ் 4:30. ஓகேங்களா? 4:30 இந்த டைமுக்கு நம்ம வந்து சாய்ஸ் லாக் பண்ணோம். ஐ அக்ரி டு லாக் மை சாய்ஸ். டேட்டு டைமு பார்த்தீங்கன்னா 4:30 வெட்னஸ்டே 10th செப்டம்பர். ஓகே சார், இந்த ப்ரூஃபும் எனக்கு பத்தாது அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த வீடியோ போட்ட உடனேயே நம்ம வந்து அந்த அவைலபிள் சர்வீசஸில் உங்களுக்கு வந்து சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, வீடியோ போட்டதுக்கு பிறகு தான் என்ன வந்துச்சு, லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்ட்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு அவங்களுடைய டிசபிலிட்டி சென்டர்ஸில் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு ஆன்லைன் போர்ட்டலில் பிடபிள்யூடி போர்ட்டலில் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது. 12th செப்டம்பர் 2025 ஈவினிங் 5 PM வரைக்கும் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த லேட்டஸ்ட் நியூஸ் ஸ்க்ரோல் ஆன பிறகு தான் என்னாச்சு, சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிற அந்த அவைலபிள் சர்வீஸை ரிமூவ் பண்ணாங்க. ஓகே சார், நீங்கள் லாக் பண்ணினதுக்கு வேறு என்ன ப்ரூஃப் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டினுடைய இண்டிவிஜுவல் மெயிலுக்கு ஒரு மெயில் வந்தது. ஓகேங்களா? இந்த மெயிலை எனக்கு ஷேர் பண்ண அந்த மாணவர் மற்றும் பெற்றோருக்கு இந்த நேரத்தில் SAP Views யூடியூப் சேனல் சார்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஒரு ஜென்யூனான ஒரு விஷயத்துக்கு ஃபேக் அப்படிங்கிற கமெண்ட்டை வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்காகத்தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் 10/9/2025 4:29க்கு MCC லாக்கிங் ஸ்டேட்டஸ் லாக்டு அப்படின்னு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாக்டு சாய்ஸஸ் ஃபார் ரவுண்டு 2. இன்னமும் இதை வந்து எந்த அளவுக்கு பெருசு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெருசு பண்ணியே காமிக்கிறேன். லாக்டு சாய்ஸஸ் ஃபார் ரவுண்டு 2. சார், இது போன வருஷத்து தான் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க 2025 MBBS BDS அண்ட் BSc நர்சிங். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் லாக்டு, டேட்டு டைம், லாக்கிங் டேட் அண்ட் டைம் என்ன, 10/9/2025
4:29 PM. அதாவது இதில் தவறு அப்படிங்கிறது யார் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு எம்சிசியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. வந்த உடனே அதில் நிறைய மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் அடிக்கடி மாறிட்டே இருக்குது. அதனால் இதில் தவறு அப்படிங்கிறது எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலினுடையது கிடையாது. இது முழுக்க முழுக்க மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உங்களுக்கு உடனுக்குடனாக தகவலை தெரிவிப்பதற்காக நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நான் வீடியோ போட்டு முடித்த உடனே அந்த அவைலபிள் சர்வீசஸில் உங்களுக்கு வந்து அந்த நியூங்கிற ஆப்ஷன் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருந்தது, அதை உடனே தூக்கிட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது பிளிங்க் ஆகிட்டு இருந்தது. அதன் பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இந்த சாய்ஸ் லாக்கிங் நியூங்கிற ஆப்ஷனையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. அதுவும் இதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம லாக் பண்ணி கொடுத்தது தான். யாருக்காவது சாய்ஸ் லாக் ஆகலை சார் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? சாய்ஸ் லாக்கிங் ஆப்ஷன் நான் இந்த வீடியோ போடும்போது இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதனால் தவறோ ஃபேக்கோ என்னுடையதோ அல்லது எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலதோ கிடையாது. யாருடையது? எம்சிசியினுடையது. எம்சிசி சாய்ஸ் லாக்கிங் சர்வீசஸை முன்னாடி கொடுத்தாங்க, நான் வீடியோ போட்ட உடனே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்போது சாய்ஸ் லாக்கிங் வந்து ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசேபிள் பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மை. இது வந்து ஃபேக் கிடையாது. இது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவரை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இதை சொல்லலை. ஓகேங்களா? உண்மை செய்தியை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு கவுன்சிலிங் டைமில் உடனுக்குடனாக கொடுப்பது மட்டுமே எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலினுடைய மெயின் மோட்டிவ். இது முழுக்க முழுக்க உங்களுடைய சப்போர்ட்னாலையும் உங்களுடைய ஆதரவுனால மட்டும்தான் இது அனைத்தும் சாத்தியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைட்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். சாய்ஸ் லாக்கிங் முதல்ல எனேபிள் ஆகிருந்தது, இப்போது ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் போனீங்கன்னா லாக் பண்ண முடியாது. நான் லாக் பண்ணும்போது எனக்கு எனேபிள் ஆகிருந்தது, இப்போது அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? பாய், சி யூ.